இந்த விஜய் ரசிகர் என்ற பேரில் ஒரு பெண்மணி விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துலுக்கு விஷம் வச்சு மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுவேன்றா. ஒரு பெண் எங்கள் வீட்டுக்காரனுக்கு சொல்லிட்டேன், சீமானுக்கு ஓட்டு போட்ட விஜய்க்கு ஓட்டு போடாத சீமானுக்கு போட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்றா. இதுதான் விஜய் பக்கத்தில் நிற்கிற ரசிகர்களுக்கும் சீமான் பக்கத்தில் நிற்கிற தொண்டர்களுக்கும் அண்ணன் தம்பிங்களுக்கும் வித்தியாசம். இது வரைக்கும் நான் என் மனைவி கிட்ட நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டதில்லை. ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒன்று கொடுத்துட்டு வருவேன், நாம் தமிழ் கட்சிக்கு நீங்களும் ஓட்டு போடுங்கன்னு. அவங்க அந்த கொள்கையை பிடிச்சி, கோட்பாடை பிடிச்சி, தமிழ் தேசியத்தை பிடிச்சி இந்த நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறாங்க. இவ்வளோ தான். என்றைக்கும் இந்த சீமான் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் என் மனைவி கிட்டேயோ எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. நான் ஓடுறேன்னு பார்த்து அது கொள்கை கோட்பாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் ஊரில் 11 ஓட்டு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நாங்கள் தான் இருக்கோங்க. மெஜாரிட்டி நாங்கள் தான் இருக்கோம். திராவிட கட்சிகளுக்கு அடுத்ததில்லை, திராவிட கட்சி மிஞ்சிட்டோம் அந்த இடத்துல. நாங்கள் அந்த அளவுக்கு இருக்கோம். எங்கள் வீட்டில் 21 ஓட்டில் குறைஞ்சபட்சம் 11 ஓட்டுக்கு மேலே நாம் தமிழ் கட்சி கொடுது. இது ஏன் அப்படின்னா அந்த கொள்கை கோட்பாடு பிடிச்சிருக்கு, போடுறாங்க, அவ்வளோதான். போடலைன்னா கூட நான் யாரையும் போடுங்க போயாமல் போடலன்னு கேட்க மாட்டேன். அவங்க மனசுக்கு தான் அது. அதை விட்டுட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா என் வீட்டுக்காரனுக்கு விஷம் வைப்பேன், வீட்டில் இருக்கிறவனுக்குலாம் விஷம் வச்சு கொள்வேன் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்கிறது எவ்வளோ ஒரு அபத்தம். இதுதான் இவங்க புனிதர் இல்லாத இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அரசியல் அறிவு இல்லாத இருக்காங்கன்றது. இன்றைக்கி அஜித்தை திட்டினுங்கிறாங்க பார்த்தியா, ஏதோ விளம்பரத்தை நடித்தார் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடித்தார். அது அவரோட விருப்பம், அவருடைய சோசியல் சரி, அது தேவையில்லாத நம்மளுக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். உனக்கு பிடிச்சிருக்கா ஃபாலோ பண்ணு, பிடிக்கலையா விட்டுட்டு வேலையை பாரு. இதுதான் சொல்கிறேன். விஜய்க்கு ஓட்டு போடலன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சோத்துல விஷம் வைப்பேன், வீட்டுக்காரனை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், சீமானுக்கு ஓட்டு போட்டு வந்தான்னா நீ எவ்வளோ ஒரு வக்கரமாகிற. விஜய் நாளைக்கு எவ்வளோ கீழ்த்தரமாக நான் அரசியலை நடத்தினாலும், எவ்வளோ கீழ்த்தரமாக உங்களை இது பண்ணாலையும் உங்களுக்கு புனிதல் வராது. இந்த நாட்டையும் ஒருத்தன்கிட்ட அடக வச்சாலும் கூட அதை பற்றி நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒருத்தனை பிடிச்சிச்சின்றதுக்காக ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமல் அவன் என்ன செய்தாலும், அவன் ஏது செய்தாலும், அவன் எப்படியாப்பட்ட தீமைகளை செய்தாலும் நாங்கள் ரசிப்போம், பார்ப்போன்றது மனநோய்க்கு சமம். தயவுசெய்து நல்ல சைக்காலஜி டாக்டராக போய் பாருங்கள். மாத்திரை கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. தயவுசெய்து சாப்பிடுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், மன அழுத்தம் போயிடும், மன பதட்ட நோய் போயிடும். நீங்கள் கொஞ்சம் திருந்துவீங்க. இன்றைக்கி எல்லோரும் சைக்காலஜி டாக்டர் நார்மலாக பார்க்கலாம். எல்லாருக்குள்ளே ஒரு மைண்ட் டெஸ்ட் இருக்குது. அது விஜய் ரசிகர்களுக்கு மிக அதிகமாக இந்த சைக்காலஜி டாக்டருக்கு வேணும். எல்லா ஜிஎஸ்லையும் இப்போ போட்டாங்க கவர்மெண்ட்டே. போய் அங்கே ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே தான் கரெக்டாக இருக்கும். அவங்க தான் கரெக்டாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நல்ல சைக்காலஜி டாக்டராக பாருங்கள். வேறு வழி இல்லை, உங்களுக்கு வழியே இல்லை.